தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாரிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வயாரிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பாரக்கட சிந்தம் ஜானதம் சாந்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாபதம் கலியுதேவ காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு, அற்புத தலைப்பு. பெரியவா தான் டார்கெட்டை அச்சீவ் பண்ண வச்சார், பெரியவா தான் டார்கெட்டை அச்சீவ் பண்ண வச்சார். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத தடவை பாருங்கள். இது வந்து ஸ்ரீமதி உஷா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற சொல்கிறா. அவர் சேனல் இந்த மாதிரி பெரியவா மற்ற விஷயங்கள் நிறைய சொல்கிறா, அதில் பெரியவா அனுபவம் சொல்கிறா. அவளுடைய அனுபவம் நம்ம அந்த மாதிரி இருக்கவாக்கிட்டேருந்து நம்மளும் கேட்டு சொல்கிறதுக்கு நம்மளுக்கும் அந்த ஒரு பாக்கியம் இருக்கணும். அவள் வந்து சொல்கிறா, இவள் மெட்ராஸில் இருந்திருக்கா. உஷாவும் அவளுக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை இருந்திருக்கு, அது ஸ்கூல் படிக்கிறது. இது இவள் வந்து உஷாங்கிறது வந்து பேங்க்கில் உத்தியோகத்தில் இருக்கா. அவளுக்கு பாவம் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே, அவள் சம்பாதிக்கணும். அவர் அங்கே பெல்காமில் டிவிஎஸ் ரிட்ரீடிங் கம்பெனியோட ஒர்க் ஷாப் இருக்குது, அங்கே அவர் வேலை செய்கிறார். அந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, அவர் அங்கே இருக்கார். அப்போ அவர் வந்து இவள் அங்கே வானா இவர் எங்கே போக முடியும், வா இவளுக்கு குழந்தைக்கு ஸ்கூல் இருக்குது, இவர் வந்து பேங்க்கில் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், எவ்வளோ இருக்குது. அதனால் என்ன பண்ணால் இவள் போக முடியல. அதனால் வந்து என்ன எடுத்து அவளுக்கு வந்து அவர் சொல்லியிருந்தார் அவருடைய பாஸ்கிட்ட, அவருக்கு லோக்கலாக இருக்க பாஸ்கிட்ட, நான் வந்து எவ்ரி மந்த் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவா போல இருக்குது. அதில் வந்து யூஸ்வலாக அப்போ வந்து ஜூலை மாதம் 1994 பெரியவா சித்தி ஆயாச்சு. இவர் 1991 தான் இவர் போய் ஜாயினே பண்ணியிருக்கார். இப்போ 94 ஜூலையில் இருக்கார். ஜூலையில் வந்து அவள் மந்த்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாள். அதில் 5 to 6 தான் பிஸ்னஸ் ஆகும். அது வந்து நல்லா மழைகள்லாம் இல்லாமல் இருந்தாலே அவ்வளோதான் ஆகும். ஆனால் அவள் டார்கெட் 10 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அது ரொம்ப சான்ஸு கம்மி. ஏன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மழை லேசாக ஆரம்பிச்சிது. ஜூலை 1 மழை பெஞ்சுருக்கு, பிஸ்னஸே ஆகலை. அந்த மாதத்தில் 30 நாள் தான், 31வது நாள் வந்து சண்டேவாக இருக்குது, அன்றைக்கி ஆஃபீஸ் க்ளோஸாக இருக்கும். இப்போ அந்த 30 நாளில் இவ்வளோ பிஸ்னஸ் எப்படி நடக்க போகுது? சாதாரணமே நடக்காது. இப்போ மழையில் எப்படி நடக்கும்னு அவளுக்கு இப்போ வந்து அதனால் இவர் 15 வரைக்கும் அவருக்கு பிஸ்னஸே போகலை ஒன்றுமே. 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் அவர் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி உஷாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நடக்கிறது, நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன், இந்த மாதம் இப்படி சோதனையாக இருக்குது. அவள் பெரியவா பக்தா தான். அவள் சொன்னால், நீங்கள் மகாபெரிவா திருவுருவ படம் முன்னாடி வேண்டின்ட்டு ஒரு 108 தடவை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க கர்த்தால, பெரியவா பண்ணி கொடுப்பா அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. அவரும் பண்ணியிருக்காரு, அதை சொல்லணும். அவர் வந்து 15ஆம் தேதி முடிஞ்சவொடனே தான் வேலையை இவர் ஆரம்பித்தார் அந்த சாஷ்டாங்க நமஸ்காரத்தை. 16ஆம் தேதி கர்த்தால குளிச்சுட்டு அவர் பண்ணியிருப்பார், சந்தியாவந்தெல்லாம் பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸ் போனார்னா, அன்றைக்கி 16ஆம் தேதி அன்றைக்கி 1.25 லட்சம் ரூபாய் பெரிய. அன்றைக்கி மழை வந்து 17ஆம் தேதி மழை இருந்துருது, 16ஆம் தேதி லேசாக மழை பெஞ்சுருக்கு. ஆனால் அன்றைக்கி 1.25 லட்சம் ஆகிடுது. 17ஆம் தேதி மழை நின்றுடுது. 20ஆம் தேதி பார்த்தா 3 லட்சம், 23ஆம் தேதி 4.5 லட்சம், 26ஆம் தேதி எண்டில் வந்து 6 லட்சம். இவருடைய சென்னையில் இருக்கக்கூடிய எம்டி வந்து சாதாரணமாக இவர்கிட்ட ரவிச்சந்திரன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் சொன்னாராம், இவர் அந்த கஷ்டத்தை சொல்லியிருப்பார், அந்த மாதிரி பிஸ்னஸ் ரொம்ப இதுவாக டார்கெட் 10 லட்சம் இல்லை 7 லட்சம் நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் இன்சென்டிவ் கொடுக்குறேன்னாரு. அவர் வந்து அவர்கிட்ட இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேச முடியாது, ஏன்னா இமீடியட் பாஸ்கிட்ட பேசியிருக்காரு. இதை வந்து அங்கே போய் பேசினா பிரச்சனை வரும் வீணா. அவர் அப்படி சொல்லியிருக்கார், இன்சென்டிவ் கரெக்டு, பட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி கிடைக்கும் அதையும் பார்க்கணும். சரின்ட்டு இப்படி ஓடிட்டே 28 எண்டில் 7.8 lakhs. அப்புறம் வந்து 29 என்ன போச்சுன்னு அவள் சொல்லலை உஷா. 30ஆம் தேதி வரைக்கும் தான் அவளுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும். 31 வந்து சண்டேவே ஆகிடுது அந்த தடவை. 31st ஜூலை 1994
அதனால் 30ஓட தான் க்ளோஸ். ஆனால் அவள் டிசைட் பண்ணா 31 வேலை செய்யலாம். அது சொன்னா அவள் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இருக்கட்டும், அவளுக்கு இன்சென்டிவ் கிடைக்குமே, 31 நாள் வேலை செஞ்சு நல்லா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேணா அப்படின்னா அவளும் ஒத்துண்டா. ஸ்டாஃப் அதுவும் ஒத்துக்கணுமே நம்ம. அவள் கோஆப்ரேட் பண்ணியிருக்கா. அதனால் அவளுடைய வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் சுற்றணும். பெல்காமில் அங்கங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டியில் அங்கங்கே யாராவதுக்கு அது தேவைப்படுற டயர் ரீட்ரீடிங், அதான் நிறைய இந்த லோடு ஏற்றின்னு வண்டிகள் இருக்கும். அது டயர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த டயர் எடுத்துன்னு வர சொல்லுவாள். இல்லை வண்டி அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடுவா. கம்பெனி வண்டியில் கொண்டு வந்துட்டு இங்கே ரீட்ரீட் பண்ணி திரும்பி கொண்டு போய் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுவாள். அந்த பணத்தை வாங்கிப்பா. அந்த மாதிரி பிஸ்னஸ் அது மாதிரி அதை 31st அன்றைக்கி ஃபுல் டைமாக வேலை பண்ணியிருக்கா. 24 hours ஒர்க் பண்ணியிருக்கா. இவளுடைய டே முடியறது 1 ஆகஸ்ட் அன்றைக்கி 6 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவா போல இருக்குது. அந்த பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுற டைம் அது வரைக்கும் அவளுக்கு சான்ஸ் இருக்குது. அது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கா. அது ஒர்க் பண்ணும்போது அந்த 31st ஆகஸ்ட் இல்லை 31st ஜூலை வரைக்கும் பண்ணியிருக்கா. ஆகஸ்ட் 1 அன்றைக்கி 6 மணிக்கு ஆனபோது அவளுடைய இது எவ்வளோ பார்த்தா அப்படின்னா மொத்தம் அதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தா எவ்வளோ இருந்தது, 30ஆம் தேதிக்கு முன்னாடி 28ஆம் தேதி 7.8 lakhs. அதுக்கப்புறம் அவள் சொல்லலை எவ்வளோன்றத. 31ஆம் தேதி அன்றைக்கி முடித்து 1 ஆகஸ்ட் காத்தால் 6 மணிக்கு முன்னாடி அவளுடைய பிஸ்னஸ் அந்த டேர்ன் ஓவர் அவள் பண்ண பிஸ்னஸ் 10.25 லட்சம் அச்சீவ் ஆகிருக்கு. அப்போ 10 லட்சம் தானே இவள் லோக்கல் இருக்க பாஸ் ஃபிக்ஸ் பண்ணார். அவர் 7.5 லட்சம் வந்தாலே நான் இன்சென்டிவ் கொடுத்துட்றேன்ட்டார் மெட்ராஸில் இருக்க பாஸ். அதனால் 10.25 லட்சம்னா நல்லாவே இன்சென்டிவ் கிடச்சிருக்கும். அது தவிர இவருக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கிடச்சிருக்கு. 10 தானே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன், 10 அச்சீவ் பண்ணிட்டேன், நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதனால் அவர் சொன்னார் கடைசியில், சொல்ல மறந்துட்டேன். அதனால் தான் 100 வாட்டி நான் வீடியோ பண்ணுறேன். வீடியோனால் ஒழுங்காக பண்ணணும். அதுக்காக தான் நம்மளுக்கு தான் அதை கண்டினியூ பண்ணி தான் சொல்கிறது இல்லையா, ஒரே இதில் தானே சொல்கிறோம். அதனால் அவர் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபரும் ஆகிடுத்து, எல்லாருக்கும் இன்சென்டிவ் வாங்கி கொடுத்தாரு, நல்ல பேர் வாங்கிட்டார். நல்லா 1991 தான் அங்கே போய் ஜாயினே பண்ணியிருக்கார். இப்போ 94ல் பெரியவா சித்திக்கு அப்புறம் அவர் ஜூலையில் பெரியவா இது மாதிரி ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்காரு. அதனால் எனக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கிடச்சிது. நான் ஃபேமிலியோடு மெட்ராஸில் இருக்க மாதிரி ஆச்சு. இதெல்லாம் பெரியவா அனுகிரகம் தான். பெரியவா தான் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண வச்சார் அப்படின்னு அது நிச்சயம்தான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவு பாதவேச்சரம் மகாபிரிவு பாதவேச்சரம்.